English fluency develop பண்றதுக்கு எவ்வளவோ மெத்தட் இருக்கலாம். But the method we followed was 101 days. 2 weeks follow பண்ணிருக்கலாம், 1 month கூட follow பண்ணிருக்கலாம். Have you ever heard of a method which worked effectively for 101 days? We did it. 101 days English fluency development காக ஒரு effective-ஆன method with effective planning, effective feedback resources எல்லாம் வச்சு we did 101 days English fluency practice with the book Who Will Cry When You Die. Hello everybody, I'm Subhashri, the founder of Impressive English. I'm glad to meet you on this celebration video, or the success video I would call this as, because we followed 101 days development challenge, fluency development challenge with this book, Who Will Cry When You Die. நாங்க 101 days என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், and அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் we are going to discuss in this video. Why this book? சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நீங்க ஒருவேளை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணணும் அப்படின்ற தாட் இருந்தனாலும் கண்டிப்பா வீடியோவை பாருங்க. This video, this book will definitely trigger your interest to learn English and grow better. This book, why this book? நாங்க ஃபாலோ பண்ண மெத்தட் அப்படி we followed RRR strategy with this book Who Will Cry When You Die. Why this book அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த புக்ல ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் இருக்கும், ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம பொதுவாகவே ஒரு ஆத்தரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க இனிஷியலா கொஞ்சம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் போக போக அதே வேர்ட்ஸ் தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இட்ஸ் அ செல்ஃப் டெவலப்மெண்ட் புக். இந்த புக்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே 2 pages 3 pages மேக்ஸிமம் 101 டாபிக்ஸ் இந்த புக்ல இருக்கு. அப்ப 101 days அப்படின்றப்ப 101 டாபிக்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வச்சு we did this. RRR அப்படின்றப்ப இட்ஸ் ஃபர்ஸ்ட் R is for read. புக்ஸ் ரீட் பண்ற ஹேபிட் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம். when it comes to language development ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது ரீடிங். நம்ம லிஸ்னிங் எவ்வளவு முக்கியமோ, ரைட்டிங் எவ்வளவு முக்கியமோ, அதே போல ரீடிங்கும் முக்கியம். புக் ரீடிங் ஹேபிட் இல்லாதவங்க கூட இந்த ஆக்ஷன்ல, இந்த ஆக்ஷன் ஓரியன்டட் ஒர்க்ல, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி புக் ரீடிங் ஹேபிட்டை அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. we made this happen. I'm really glad to share that here. இந்த புக் ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே there were participants who asked me அடுத்தது என்ன புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. this shows அவங்களுடைய புக் ரீடிங் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிருக்கு. புக் ரீடிங் அப்படின்னாலே நமக்கு பொதுவா ஒரு போர்டம் கிரியேட் ஆகும்ல, ஐயோ புக் ரீட் பண்ணுமா அப்படின்னு இல்லாம இந்த புக்ல சங்க்ஸா கொடுத்துருப்பாங்க, குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸ்ல ரீட் பண்ணும்போது நமக்கு ஓ இவ்வளவுதானா, ஈஸில அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். that's what we did. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணோம், ரீட் பண்ணிட்டு இட்ஸ் ரிப்பீட்டட் ரீடிங் ஆர் ரீட் அலவுட். ரீட் மட்டும் பண்ணா போறாது, அதை திருப்பி திருப்பி ரீட் பண்ணணும். ஒரு கான்செப்ட் ஒரு வாட்டி ரீட் பண்றதுக்கும் 4-5 times ரீட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ we did it for 4-5 times and reading aloud exercise also. Next reading is read and retell. read aloudலயே we did pronunciation practice also. pronunciation content இருந்துச்சு, ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அது மூலமா அவங்களுக்கு pronunciation practiceம் இருந்தது, எங்க பாஸ் பண்ணணும், எங்க அந்த வேர்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி. அண்ட் தென் ரீட் அண்ட் ரீடெல். ரீட் மட்டும் பண்ணா போதாது, ரீட் பண்ணதை ரீடெல் பண்ணணும். இனிஷியலி எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ஹெசிடேட் பண்ணாங்க, அவங்களுக்கு வேர்ட்ஸ் வரதுக்கு கஷ்டமா இருந்தது, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க. பட் நவ் தே ஹவ் ஃபினிஷ்ட் 101 days. எப்படி பாசிபிள்? ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நமக்கு முடியாதோ அப்படின்னு ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும்தான் நம்ம கண் முன்னாடி தெரியும். ஆஸ் வி ப்ராக்ரஸ் வி ஃபீல் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இஸ் மோர் தேன் அவர் வீக்னஸ். இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கா, என்னால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் பண்ண முடியுது, இவ்வளோ வேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியுது. ஆஸ் வி ப்ராக்ரஸ் வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் பார்ட்டிசிபென்ட்ஸ். வி ஹேட் 25 participants there. We had 2 different groups also. WhatsAppல ரெகுலராகவும் இருந்தது, WhatsApp with feedback இருந்தது. Some participants followed in YouTube. I should definitely mention this particular participant.
வெங்கட் பிரபாகரன் ஐ திங்க் அவங்க டெய்லி மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. டே 1%, டே 75%, டே 60%. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு திஸ் பர்டிகுலர் பர்சன். And we are celebrating this. This is definitely a success. So we are celebrating it. If you're interested to join our celebrating meeting, or if you're interested to join our future courses, fluency development, உங்களுக்கு ஒரு தமிழ் பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் டெவலப் பண்ணணும், மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணாலும் do join us. The next batch starts in the month of June. நீங்களும் ஸ்டைலா அழகா கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேசலாம். Thank you so much. Have a nice day. அறிவோம் ஆங்கிலம், வெல்வோம் இவ்வுலகம். நன்றி.